வெள்ளிக்கிழமைனாலே ஸ்பெஷல் தான். ஸோ நேற்று சிக்கனில் ஒரு புலாவ் வந்து ஆக்கியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணுறதுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு அதோட 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நான் எடுத்திருக்க அரிசிக்கு ஒரு பாதி அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா போதும். புலாவுக்கு என்ன கருவேப்பிலைன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த புலாவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஸ்பைஸியாக வந்து இருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்தா நல்லாவே மனமாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கணும். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் எல்லாம் மசிஞ்ச பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 6 வகையான மசாலா வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, அடுத்து சோம்பு தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அடுத்து சீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் இவ்வளோ வந்து சேர்த்துருக்கேன். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு புதினா இலை, மல்லி இலை, அரைக்கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், அடுத்து வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் இது வந்து ஸ்பைஸியாக இருந்தால் அந்த புலாவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வந்து வச்சுட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் தக்காளி நிறையவே சேர்த்துருக்கோம், அதுவே போதும். இப்போ சிக்கன் வந்து 3/4 நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புலாவ் நல்லா சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் திரும்பவும் மசாலா சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள், சோம்புத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் வந்து சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசி யானம் எல்லாம் வந்து ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இனி மூடி போட்டு தம் போட்டு வச்சிட வேண்டியதான். ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வந்து வச்சுக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். அவ்வளோதான், செம சூப்பரான சிக்கன் புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த புலாவ் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் தயிர் சம்பல் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியல. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. எனக்கு சனாஸ் மெஹந்தியிலேருந்து இந்த மெஹந்தியெல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. எப்போவே தந்துட்டாங்க. பட் இப்போ தான் எனக்கு வந்து ஷேர் பண்ண முடியுது. இந்த சனாஸ் மெஹந்தியில் வீட்லேயே நல்லா ஆர்கானிக்காக ஹென்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட நெயிலுக்கு தனியாக வந்து ஹென்னா இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டென்சில் கூட வந்து வச்சுருக்காங்க. எனக்கு ஸ்டென்சிலும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் எங்கேயோ வந்து மிஸ் பண்ணிட்டேன். இவங்க ஒரு பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூட. ஸோ நம்ம ஊரில் இருக்கவங்க நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து மெஹந்தி போட்டு விடுவாங்க. எனக்குமே மெஹந்தி போட்டு விடுறதா சொன்னாங்க. பட் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து டிசைன் போட்டுக்கிட்டேன். ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. காயல்பட்டினமில் இருக்கவங்க நீங்கள் பிரைடல் மெஹந்திக்கு புக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த கோன்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.